ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி ஆத்தூர். இந்த வீடியோவில் நம்ம ஜியாகிரபியில் வளிமண்டலம் மற்றும் அதனுடைய கூட்டமைப்பு அப்படின்ற ஒரு சாப்டர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமும் கூட. ஜென்ரல் ஸ்டடீஸில் உங்களுடைய மார்க் இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் அதிகப்படுத்துறதுக்கு இந்த மாதிரியான சில இம்பார்ட்டண்ட்டான சில சாப்டர்ஸ் ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டே வாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வளிமண்டலம். வளி அப்படின்னா என்னங்க? வளி அப்படின்றது காற்று அப்படின்னு சொல்லலாம், ஏர். ஓகேங்களா? அப்போ பூமி சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பிளாங்கெட், ஒரு போர்வை போன்ற ஒரு அமைப்பை தான் நம்ம வளிமண்டலம் அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு காட்டுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட பண்பு இருக்கு. உதாரணத்துக்கு O2 அப்படின்னா ஆக்சிஜன், அதை நம்மளால சுவாசிக்க முடியும். CO2 அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு, அதை நம்மளால சுவாசிக்க முடியாது. ஓகே, அப்போ ஹீலியம் இருக்கு, ஜெனான் இருக்கு, மீத்தேன் இருக்கு, நைட்ரஜன் இருக்கு. இந்த மாதிரி பலதரப்பட்ட காற்றுகளுடைய தொகுப்பு தான் வளிமண்டலம் அப்படின்னு சொல்றோம். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இது நம்முடைய பூமி. பூமிக்கு மேல குறிப்பிட்ட ஹைட் வரைக்கும் ஒரு சில லேயர்ஸ் இருக்கும். அது என்ன லேயர் அப்படின்னா, முதல்ல பாருங்க, 0 to 8 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த இடத்துல தமிழ் எழுதி போட்டுருக்கோம். அடியடுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அடுக்கு இருக்கு. அடியடுக்கு. அதுக்கு மேல 8ல இருந்து 50 கிலோமீட்டர் உயரம் வரை ரெண்டாவதா ஒரு அடுக்கு இருக்கு. அதுக்கு பேரு படை அடுக்கு. படை அடுக்கு. மூணாவதாக 50ல இருந்து 80 கிலோமீட்டர் ஹைட் வரைக்கும் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இடையடுக்கு. இடையடுக்கு. 80ல இருந்து 600 கிலோமீட்டர் ஹைட் வரைக்கும் பாத்தீங்கன்னா வெப்ப அடுக்கு. கிலோமீட்டர்ல இருந்து 1200 கிலோமீட்டர் பிளஸ் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா வெளி அடுக்குன்னு சொல்லுவோம். அப்ப புரிஞ்சுக்கோங்க, வளிமண்டலம். வளி என்றால் காற்று. இப்ப நம்ம அந்த காற்று மண்டலத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த காற்று மண்டலத்தையும் நம்ம 5 டைப்ஸ் ஆஃப் லேயர்ஸா பிரிக்க போறோம். எதன் அடிப்படையில் பிரிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னா, ஒண்ணு காற்றினுடைய தன்மை, ரெண்டாவது அதனுடைய உயரம். மொத்தம் 5 வகையா பிரிச்சிருக்கோம். எதன் அடிப்படையில்? அதனுடைய பண்பு மற்றும் உயரம். மொத்தம் 5ஆ பிரிச்சிருப்போம். அப்போ 1 0 to 8 கிலோமீட்டர் வரைக்கும் அடியடுக்குன்னு சொல்றோம். அதுக்கு மேல 8 to 50 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் வரைக்கும் படையெடுக்குன்னு சொல்றோம். மூணாவதாக அதுக்கு மேல 50ல இருந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும், 50ல இருந்து 80 வரைக்கும் இடையடுக்குன்னு சொல்றோம். நான்காவதாக 80ல இருந்து 600 வரைக்கும் வெப்ப அடுக்குன்னு சொல்றோம். ஐந்தாவதாக 600க்கு மேல, 600ல இருந்து 1200க்கு மேல வெளியடுக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காற்றினுடைய லேயர்ஸ் தான், வேற எதுவுமே கிடையாது. காற்றுடைய லேயர்ஸ் மட்டும்தான் இப்படி உங்களுக்கு அதனுடைய பண்புகளின் அடிப்படையில் பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இதுல வந்து ஒரு சின்ன விஷயம் பாத்தீங்கன்னா, இது 0 to 8 கிலோமீட்டர் கொடுத்துருப்பாங்களா? இதுவே உங்களுக்கு பூமியினுடைய மத்திய பகுதியான ஈக்விட்டார், பூமி திரைகை பகுதியில் பூமி சற்று பல்ஜா காணப்படும். பல்ஜ்னா கொஞ்சம் அகன்று காணப்படும். இந்த இடத்துல 0 to 18 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு அகன்று காணப்படும். இந்த மாதிரி இடத்துல 0 to 18 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அப்போ மேல வந்து நார்தன் போல், கீழே சதன் போல், அதாவது வடதுருவம் மற்றும் தென்துருவ பகுதிகளில் மட்டும்தான் 0 முதல் 8 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் இந்த அடியடுக்கானது பறந்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதை நீங்க எழுதிருப்பீங்க. இதுல முதல்ல பாருங்க, அடியடுக்கு. இந்த அடியடுக்குன்னா முன்னாடி நம்ம சொல்லியிருப்போம் 0 to 8 கிலோமீட்டர் வடதுருவம் மற்றும் தென்துருவ பகுதிகளில். அதுவே இடையில் இருக்கக்கூடிய ஈக்வேட்டர் ரீஜன்ல, அதாவது பூமி திரைகை பகுதியில 0 to 18 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த அடியடுக்கை பத்தி நம்ம பார்த்துடலாம். அடியடுக்குன்னு ஏன் பேர் இருந்ததுன்னா, ஒட்டுமொத்த 4 அடுக்குக்கு அடுத்தது 5ஆவதாக வரக்கூடிய இந்த அடுக்குக்கு அடியடுக்குன்னு சொல்றோம். இந்த அடியடுக்குக்கு இன்னொரு பேர் இருக்கு, வானிலை அடுக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன அடுக்கு? வானிலை அடுக்கு. ஏன் அப்படி பேரை சொல்றோம்? ஏன்னா இந்த அடுக்கில் தான் அனைத்து விதமான வானிலை மாற்றங்களும் வானிலை நிகழ்வுகளும் நடைபெறுகின்றன. அப்ப வானிலை நிகழ்வுகள் என்றால் என்ன? உதாரணத்திற்கு பாருங்க, மழை, வெப்பம்,
காற்று, குளிர், புயல், சரிங்களா, காற்று அழுத்தம், ஏர் பிரஷர்னு சொல்லுவோம், எக்ஸெட்ரா. இந்த மாதிரி உங்களுக்கு வெதர் ரிப்போர்ட்ல படிக்கக்கூடிய எல்லா பினாமினாவும் எங்க நடக்குது அப்படின்னா இந்த 0 to 8 மற்றும் 0 to 18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளேயே நடக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் தான் அடியடுக்கு அப்படின்னு சொல்றோம், அல்லது வானிலை அடுக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப வானிலை என்பது மழை, வெப்பம், குளிர் இதெல்லாமே கலந்த ஒரு பினாமினா என்றால் ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லுவோம். எனவே அடியடுக்கானது வானிலை அடுக்கு என்றும் அழைக்கப்படுகிறது. இங்கு வானிலை மாற்றங்கள், வானிலை நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. அது மட்டும் இல்லாமல் இங்குதான் சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் O2 மற்றும் CO2 லெவல் எங்கு காணப்படுகிறது. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு அடியடுக்கு பத்தின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அப்போ ரெண்டாவது யாரு? படையடுக்கு. இது பாத்தீங்கன்னா 8 இருந்து 50 கிலோமீட்டர் உயரம் வரை பரவி காணப்படுகிறது. அப்போ இந்த படையடுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க. என்னது? ஓசோன் அடுக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓசோன் அடுக்கு, ஷார்ட்டா O3 லேயர். O3னா 3 ஆக்சிஜன் மூலக்கூறுகள் இருக்கக்கூடிய ஒரு கேஸ் தான் ஓசோன் அப்படின்னு சொல்றோம். இந்த ஓசோன் என்ன பண்ணுது அப்படின்னா சூரியனிடமிருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேடியேஷனை இது ஃபில்டர் பண்ணி நமக்கு பியூரிஃபை பண்ணி தர்றது அதனுடைய வேலையை. அப்போ என்ன பண்ணுதுங்க? சூரியனின் புற ஊதா கதிர்களை வடிகட்டுகிறது. ஒருவேளை அதை வடிகட்ட என்ன ஆகும்? சூரியன்ல வரக்கூடிய டைரக்ட் சன்லைட்ல இருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லவும் இல்லையா, அதுக்கு பேரு புற ஊதா கதிர்கள், யூவி ரேடியேஷன் ஷார்ட்டா சொல்லுவோம். அந்த புற ஊதா கதிர்கள் டைரக்டா நம்மளுடைய ஸ்கின்ல படும் பொழுது நமக்கு ஸ்கின் கேன்சர் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த யூவி ரேஸ் மட்டும் டைரக்டா வந்துச்சு அப்படின்னா பூமியில் இன்னும் இப்ப வரைக்கும் ஒரு ஜீவராசிகள் கூட பிறந்திருக்க வாய்ப்பு இல்லை, பிறந்திருக்காது. அப்போ நம்மளுடைய உலகத்துல உயிரினங்கள் நிலைத்து வாழ்வதற்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஓசோன் அடுக்கு, O3 அடுக்குன்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஓசோன் அடுக்கு எங்க இருக்கு? படையடுக்கு. இந்த படையடுக்குல ஓசோன் மட்டும் கிடையாது, இங்க ஜெட் விமானங்கள் பறக்கக்கூடிய மற்றொரு அடுக்கும் இங்க காணப்படுகிறது. ஜெட் விமான அடுக்கு. ஓகேங்களா? ஏன் ஜெட் விமானங்கள் பறப்பதற்கு ஏற்றது போல அங்க சீரான காற்றோட்டம் இருப்பதனால் அங்க ஜெட் போன்ற ஏர்கிராப்ட், ஹெலிகாப்டர் இதெல்லாம் பறப்பதற்கு ஏதுவான ஒரு கிடைமட்ட காற்று வீசுவதால் அந்த படையடுக்கானது விமான போக்குவரத்திற்கு மிக உகந்த சூழலாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்ப படையடுக்கு முடிஞ்சதா? அடுத்து என்னது? 50 80 கிலோமீட்டர் உயரம் வரை இடையடுக்கானது காணப்படுகிறது. இடையடுக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு? மேல 2 அடுக்குக்கும் கடைசி 2 அடுக்குக்கும் இடையில் இருப்பதால் இதனை இடையடுக்கு என்றும் அழைக்கலாம். இங்கிலீஷ்ல மீசோஸ்பியர்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ அந்த இடையடுக்குல என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மிராக்கல். அதாவது விண்கற்களிடமிருந்து பாதுகாப்பு. அப்புறம் என்னங்க அப்படின்னா இப்ப விண்வெளியில பார்த்தீங்கன்னா நிறைய எரிக்கற்கள்லாம் சுத்திக்கிட்டு இருக்கும். இந்த பேத்துல அப்படியே கிராஸ் ஆகி போகும்போது இந்த பூமியினுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் காரணமா பெரிய கற்கள்லாம், பெரிய பாறாங்கல்ல சைஸ்ல வந்து கீழே விழும். அப்படி விழும்போது இந்த வெளியடுக்கு வெப்படுக்கு தாண்டி இடையடுக்கு நுழையும் பொழுது இந்த இடையடுக்கில் இருக்கக்கூடிய சொரசொரப்பான காற்று, அந்த காற்று வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கற்களை உராய்வு விசையின் காரணமாக பற்றி எரிய செய்து அந்த விண்வெளி கற்களை விண்வெளியிலேயே, அதாவது ஆகாயத்திலேயே பற்றி எரிய சாம்பலாக்கிறது. அதனால அந்த கற்களிடங்கிறது நமக்கு ஒரு பாதுகாப்பு அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அப்ப இடையடுக்குன்றது விண்வெளி கற்கள் பூமியின் விழாமை தடுப்பது இந்த அடுக்கினுடைய மிகப்பெரிய ஒரு வேலை. ஓகேங்களா? சோ இந்த ஒரு அடுக்கு நம்ம நிலாவில இல்லை அப்படின்றதுனாலதான் நிலாவில எப்படி இருக்கு இப்ப வரைக்கும் அந்த விண்வெளி கற்கள் விழுந்ததுக்கான தடயங்கள் இப்ப வரைக்கும் அப்படி இருக்கு. அதிகபட்சமாக 8 கிலோமீட்டர் வரை பெரிய பெரிய அளவுல இருக்கக்கூடிய குழிகள்லாம் இப்ப வரைக்கும் காணப்படுது நிலாவில. அப்போ நம்மளுடைய பூமியில இந்த மாதிரியான வளிமண்டலம் இருக்கிறதுனால இவ்வளவு பெரிய விஷயங்கள் நமக்கு வந்து மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கிறது. ஓகேங்களா? அடுத்தது 80 இருந்து 600 கிலோமீட்டர் உயரம் வரை என்ன இருக்கு? வெப்படுக்கு இருக்கு. வெப்படுக்கு. இந்த வெப்படுக்கையே 3ஆ பிரிக்கலாம். பாருங்க,
ஒண்ணு மேல இருக்கிறது கீழே இருந்து ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஹோமோஸ்பியர் இங்கிலீஷ் எழுதி போட்டுக்குன்னா பாருங்க, ஹோமோஸ்பியர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மேல ஹெட்ரோஸ்பியர், ஹெட்ரோஸ்பியர். அப்ப நடுவுல அயனோஸ்பியர், அயனி அடுக்கு. அப்ப வெப்ப அடுக்கைய 3 லேயர்ஸா பிரிக்கலாம். கீழே ஹோமோஸ்பியர், மேல ஹெட்ரோஸ்பியர், நடுவுல அயனி அடுக்கு, அயனோஸ்பியர்னு சொல்லுவோம். நான் அப்படியே தமிழ்ல எழுதிக்கிட்டேன். அப்போ ஹோமோஸ்பியர்னு என்னங்க? ஹோமோஸ்பியர் அப்படின்னா சீரான காற்று. அந்த இடத்துல சீரான காற்றுகள் வீசுவதால் இதனை என்னன்னு சொல்றோம்? ஹோமோஸ்பியர். முதல்ல ஹோமோன்னு என்ன? ஒரே மாதிரியான. ஹோமோ என்றால் ஒரே மாதிரியான அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரே மாதிரியான சீரான காற்றோட்டம் அந்த வெப்ப அடுக்கின் கீழ் பகுதியில் இருப்பதால் இதனை ஹோமோஸ்பியர் என்று அழைக்கலாம். அப்போ மேல ஹெட்ரோஸ்பியர்னு இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன அர்த்தம்? சீரற்ற காற்று. இந்த இடத்துல சீரற்ற காற்று இருப்பதால் இதனை ஹெட்ரோஸ்பியர் என்று அழைக்கிறோம். ஹெட்ரோ அப்படின்னா மாறி மாறி, அன்யூனிஃபார்ம். ஓகேங்களா? அப்போ ஹோமோஸ்பியர் சீரான காற்று, ஹெட்ரோஸ்பியர் சீரற்ற காற்று. ஓகே, அடுத்து என்னது? அயன அடுக்கு, அயனி அடுக்கு. அயனி அடுக்குன்னா என்னங்க? இதுல அயான்ஸ் பிளஸ் எலக்ட்ரான்ஸ் ரெண்டுமே இருக்கிறதுனால சோ இந்த அடுக்கு நம்ம என்னன்னு சொல்றோம்னா அயனி அடுக்கு. இந்த அயனி அடுக்கு இருக்கிறதுனால நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, ரேடியோ அலைகளை திருப்பி பூமிக்கு அனுப்புகிறது அப்படின்னு சொல்லலாம். ரேடியோ அலைகளை திருப்பி பூமிக்கு அனுப்புகிறது. உதாரணத்துக்கு நம்ம வாக்கி டாக்கி யூஸ் பண்றோம். பூமியில யாரோ ஒரு இடத்துல இங்கே ஒரு மூலையில இருந்து பேசுறாரு. வாக்கி டாக்கி யூஸ் பண்ணும்போது வயர்லெஸ் கம்யூனிகேஷன், அதுல இருந்து வரக்கூடிய ரேடியோ வேவ்ஸ் மேல போயிட்டு இந்த அயனோஸ்பியர்ல போயிட்டு திரும்ப நமக்கு பூமிக்கு ரெஃப்ளெக்ட் ஆகுது. அப்ப ரிசீவர், அப்ப கேட்கக்கூடிய ஒருத்தர் ஓவர் பேசிக்கிறாங்க. மைக் 1 மைக் 2 ஓவர் வடிவேல் காமெடி வர மாதிரி இப்படி பேசிக்கிறாங்க. மேல போயிட்டு கீழே வருது அந்த வேவ்ஸ். அப்போ இந்த ரேடியோ வேவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அயனோஸ்பியர் எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, வயர்லெஸ் கம்யூனிகேஷன்ஸ், வயர்லெஸ் கம்யூனிகேட்டிங்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அப்போ லாஸ்ட் என்ன இருக்கு? வெப்ப அடுக்கு, வெளியடுக்கு. வெளியடுக்கு அப்படின்றப்போ இங்க வந்து அரோரா அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு வினோதமான ஒளி நிகழ்வு. வினோதமான ஒளி நிகழ்வு அது நாங்க வினோதமான ஒளி நிகழ்வு அப்படின்னா மல்டி கலர் அப்பியரன்ஸ். அப்ப அரோரா அப்படின்னா இரவு வானத்தில் பூமியினுடைய வடதுருவம் மற்றும் தென் துருவ பகுதிகளில் ஒரு பலவண்ண காட்சி, ஒளி தோன்றக்கூடிய ஒரு நிகழ்வைத்தான் நாங்க என்ன சொல்றோம்னா அரோரா அப்படின்னு சொல்றோம். இந்த அரோரா அப்படின்ற நிகழ்வு அப்படின்றது பூமியினுடைய வட துருவத்துல தெரிஞ்சதுன்னா அதுக்கு பேரு அரோரா பொரியாலிசிஸ். அரோரா பொரியாலிஸ் அப்படின்னும், அதே தென் துருவத்துல நடந்துச்சு அப்படின்னா அதே பேரை அரோரா ஆஸ்ட்ராலிசிஸ், ஆஸ்ட்ராலிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அரோரானா ஒன்றும் கிடையாதுங்க, வட துருவத்திலையும் தென் துருவத்திலையும் இரவு வானத்தில் பலவண்ண காட்சியாக தோன்றக்கூடிய ஒரு நிகழ்வு, அவ்வளவுதான். இதை பத்தி உங்களுக்கு குரூப் 4ல ஏற்கனவே ஸ்டேட்மெண்ட்ல கேட்டிருந்தாங்க. அரோராவை பத்தி உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. ஏன் இந்த அரோரா நடக்குது, அதுக்கு காரணம் வேணும் இல்லையா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சூரியனிலிருந்து வரக்கூடிய மின்காந்த அலைகளை பூமியின் வடக்கு மற்றும் தென் துருவங்கள் கிரகித்துக் கொள்வதால் இது போன்ற ஒரு வினோதமான பலவண்ண காட்சி வட துருவத்திலும் தென் துருவத்திலும் தென்படுகிறது. இதுதான் உங்களுக்கு விஷயமே. அப்போ என்ன மேஜர் ரீசன் அப்படின்னா, சூரியனிலிருந்து வரக்கூடிய மின்காந்த அலைகளை பூமியின் வடக்கு மற்றும் தென் துருவங்கள் கிரகித்துக் கொள்வதால் இதனை இரவு நேரத்தில் பூமியின் வடக்கு மற்றும் தென் துருவ பகுதிகளில் இரவு நேரத்தில் உங்களுக்கு பலவண்ண காட்சிகள் போன்று உங்களுக்கு தோற்றமளிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்க உங்களுக்கு? இதுதான் ரீசன். அப்ப அரோரா அப்படின்னா இதுதான் விஷயம். மேல வந்த அரோரா பொரியாலிசிஸ், கீழே தோன்றுச்சு அப்படின்னா அரோரா ஆஸ்ட்ரோலிசிஸ். புரியுதுங்களா? அப்போ பாருங்க, அடியடுக்குல என்ன பார்த்திருந்தோம்? அடியடுக்கு என்பது வானிலை அடுக்கு என்றும் அழைக்கப்படுகிறது. இங்கதான் மழை, வெப்பம், காற்று, குளிர், புயல், சூறாவளி எல்லாமே இங்க தோன்றுகிறது. அது மட்டும் இல்லாமல் இங்க CO2, O2 இது போன்ற காற்றுகள் காணப்படுகிறது. ஓகே, ரெண்டாவது படியடுக்கு.
அடியெடுக்கக்கூடிய ஹைட் எவ்வளவு 0 to 8 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கு. அதுவே ஈக்குவேட்டர் ரீஜன்ல 0 to 18 கிலோமீட்டர் வரைக்கும் ஹைட்ல காணப்படும். ரெண்டாவது என்னது படையெடுக்கு. இதனுடைய ஹைட் பாத்தீங்கன்னா 8 ல இருந்து 50 கிலோமீட்டர் ஹைட் வரைக்கும் பரவி காணப்படும். இதை நம்ம படையெடுக்குன்னு சொல்றோம். படையெடுக்கு அல்லது ஓசோன் அடுக்குன்னு சொல்றோம். இங்க புற ஊதா கதிர்களை இங்கதான் வடிகட்டுகிறது. அந்த புற ஊதா கதிர்கள் அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் சொல்லக்கூடிய கதிர்கள் சூரியனிடமிருந்து வரக்கூடிய டைரக்ட் சன்லைட்ல இருந்து அப்படியே வந்துடும். அது மேல பட்டுச்சு அப்படின்னா மனிதர்களுக்கு மற்ற விலங்குகளுக்கு ஸ்கின் கேன்சர் வந்துடும், போட்டோசிந்தசிஸ் பாதிக்கப்படும். நீர்நிலைகளில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு மிகப்பெரிய உயிர் சேதம் ஏற்படும், நீர்நிலைகள் கெட்டு போயிடும். அந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படையெடுக்கல பார்த்தீங்கன்னா ஜெட் விமான அடுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஜெட் விமானங்கள் பறப்பதற்கு ஏதுவான காற்றோட்டம் இங்கதான் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ரைட். அப்போ இடையடுக்கு 50 ல இருந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த இடையடுக்குல விண் கற்களிடம் இருந்து நமக்கு பாதுகாப்பை அளிக்கிறது. காரணம் அந்த காற்றின் தன்மை. அந்த காற்று ரொம்ப சொரசொரப்பா இருக்கிறதுனால மேலிருந்து கீழ் நோக்கி விடக்கூடிய மிகப்பெரிய விண்வெளி கற்கள் அந்த காற்றின் உராய்வின் தன்மையின் காரணமாக பற்றி எரிந்து வானத்திலேயே சாம்பலாகி விடுகிறது. இதனால் மிகப்பெரிய விண்வெளி கற்களிடமிருந்து வரக்கூடிய அந்த எஃபெக்ட் நமக்கு பாதிப்பை குறைத்து தருகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ மேல 80 ல இருந்து 600 கிலோமீட்டர் மேல வெப்ப அடுக்கு அப்படின்னா அது 3 பார்ட்டா பிரிக்கலாம், 3 லேயர்ஸா பிரிக்கலாம். கீழே ஹோமோஸ்பியர், மேல ஹெட்ரோஸ்பியர், நடுவுல அயனோஸ்பியர்னு சொல்லக்கூடிய அயனி அடுக்கு. ஹோமோஸ்பியர்னா ஒரே மாதிரியான சீரான காற்றோட்டம், ஹெட்ரோஸ்பியர்னா சீரற்ற காற்றோட்டம், நடுவுல அயனி அடுக்கு அயான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ், ரேடியோ அடுக்கு அப்படின்னு சொல்லுவோம். ரேடியோ அடுக்குகளை திருப்பி பூமிக்கு அனுப்புகிறது அப்படின்னு சொல்லலாம். வைரஸ் கம்யூனிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுவே 600 to 1200 கிலோமீட்டருக்கு மேல பாத்தீங்கன்னா வெளியடுக்கு, அங்கதான் அரோரா அப்படின்னு சொல்லக்கூடிய வினோதமான நிகழ்வு நடக்கிறது அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த அடியடுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் பாருங்க. உயரம் அதிகரிக்க வெப்பம் குறைகிறது. உயரம் அதிகரிச்சுச்சுன்னா என்ன ஆகும்? வெப்பம் குறைகிறது. ஓகேங்களா, பாருங்க வெப்பம் குறையுதா? அப்ப இதுக்கு பேர் என்னங்க? இதுக்கு பேரு இயல்பு வெப்ப வீழ்ச்சி. இயல்பு வெப்ப வீழ்ச்சி. இயல்பு வெப்ப வீழ்ச்சினா ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் மேலே செல்ல செல்ல 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையானது குறையும். என்னவாகும்? வெப்பம் குறையும். ஒவ்வொரு 1000 மீட்டர் அப்படின்னாலும் ஒண்ணுதான், அல்லது ஒவ்வொரு 1 கிலோமீட்டர் உயரத்திற்கும் அப்படின்னு கேட்டாலும் ஒண்ணுதான். அப்ப 6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உங்களுக்கு குறையும் பொழுது நீங்க மேல போக போக வெப்பம் கூடுமா குறையுமா? குறையும். இதைத்தான் இயல்பு வெப்ப வீழ்ச்சி, அதாவது இங்கிலீஷ்ல நார்மல் லேப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்றோம். இந்த காரணத்துக்காக தான் சம்மர் சீசன்ல நம்ம மேல மலை உச்சிகள் அதிகமாக விரும்புகிறோம். ஏன்னா மேல போகும்போது நமக்கு என்னவாகும்? வெப்பம் தணிக்கப்படும். ரொம்ப ஹைட்டா போகும்போது வெப்பம் முற்றிலும் குறைஞ்சு போயிடும். அப்போ இந்த வானிலை அடுக்குன்னு சொல்லக்கூடிய அடியடுக்கள் தான் இந்த ஹில் ஸ்டேஷன்ல அதிகமா இருக்கு. தரை பகுதியிலிருந்து ஹில் ஸ்டேஷன் அதிகமா இருக்கு. அப்ப நம்ம மேல போக போக எத்தனை 1000 மீட்டர் போறோமோ மல்டிபிள் 2 டைம்ஸ் போனீங்களா, அப்போ 6.5 டிகிரி செல்சியஸ் இன்ட்டு 2 போட்டீங்கன்னா போதும். அப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட 13 டிகிரி செல்சியஸ் உங்களுக்கு கம்மியாகும். ஓகேங்களா, இதுதான் விஷயம். அப்போ 1000 மீட்டர் போயிட்டீங்க அப்படின்னா 2 மடங்கு போயிட்டீங்க அப்படின்னா 2000. சரிங்களா, 2000 மீட்டர் மேல போயிட்டீங்கன்னா 2 கிலோமீட்டர் உயரத்துல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்ப மேல போயிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு மேல போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? 6.5 டிகிரி செல்சியஸ் மல்டிபிள் 2. அப்போ உங்களுக்கு 13 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா தான் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, அப்போ அடியடுக்கு பொறுத்த வரைக்கும் உயரம் அதிகரிக்க வெப்பம் குறையும். இதை மறந்துட மாட்டீங்களே. அடுத்தபடியா இந்த அடியடுக்கனுடைய மேல் எல்லை நம்ம ட்ரோபோபாஸ் அப்படின்னு சொல்றோம். ட்ரோபோபாஸ் தெரியுதுங்களா? பாருங்க, ட்ரோபோபாஸ் அடியடுக்கின் மேல் எல்லை ட்ரோபோபாஸ் என்று அழைக்கப்படுகிறது. ரெண்டாவது படையடுக்கு. இந்த படையடுக்கு பொறுத்த வரைக்கும் உயரம் அதிகரிக்க வெப்பமும் அதிகரிக்கும். வெப்பமும் அதிகரிக்கும். இதுக்கு ஒன்றும் அளவு கிடையாது. லேப்ஸ் ரேட் மாதிரி 6.5 டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரிலாம் அதெல்லாம் கிடையாது. வெப்பம் அதிகரிக்கும், அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த படையடுக்கின் மேல் எல்லை என்னன்னு சொல்றோம்? ஸ்ட்ராட்டோபாஸ்.
சாரி ஸ்ட்ராட்டோ பாஸ். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ட்ரோபோ பாஸ் போட்டிருப்போம் இல்லையா? ட்ரோபோ என்றால் மாறுதல் என்று பொருள். ட்ரோபோ என்றால் மாறுதல். என்ன மாறும்? வளிமண்டல மாற்றம் நடந்துகிட்டே இருக்கும். அதான் ட்ரோபோ பாஸ். அப்போ படையெடுக்க பார்த்துட்டோம். இங்கதான் ஓசோன் இருக்கு. ஓகே, அடுத்தது இடையெடுக்கு. இடையெடுக்க பொறுத்த வரைக்கும் அப்படியே உயரம் அதிகரிக்க சேம், வெப்பமும் குறையும். உயரம் அதிகரிக்க இது உயரம், அப்ப வெப்பம் குறையும். எவ்வளவு குறையும்? எத்தனைக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஹைட் ஏறனா எவ்வளவுக்கு எவ்வளவு வெப்பம் குறையும் அதெல்லாம் கணக்கு கொடுக்கல. புக்ல வந்து சாதாரணமா கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான். நமக்கு தேவை இந்த அளவு மட்டும் தான். 6.5 டிகிரி செல்சியஸ் எவ்ரி 1000 மீட்டர் ஆல்டிடியூட். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வெப்ப அடுக்கு. இந்த வெப்ப அடுக்குல மேல போக போக உயரம் அதிகரிக்க வெப்பமும் அதிகரிக்கும். உயரம் மேல போகுதுன்னா வெப்பமும் அதுதான் மேல இன்க்ரீஸ் ஆகுது. அதனால பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது வெளியெடுக்கு பொறுத்த வரைக்கும் இங்க அரோரா. வெளியெடுக்கு பொறுத்த வரைக்கும் இங்க வந்து எல்லையெல்லாம் கிடையாது, எல்லை கிடையாது. அதுக்கப்புறம் இன்ஃபினிட்டி தான், ஸ்பேஸ் தான். ஓகேங்களா? அப்போ இந்த சாப்டர்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, வளிமண்டலம் அப்படின்னா அதை நம்ம 5 லேயர்ஸா பிரிக்கிறோம். அந்த 5 லேயர்ஸுமே ஒன்று என்னது? அடியடுக்கு, படையடுக்கு, இடையடுக்கு, வெப்படுக்கு மற்றும் வெளியடுக்கு. அப்போ இதுல உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்கலாம்? பார்த்தாலே தெரியும் என்ன மாதிரியான கொஸ்டின் கேட்கலாம். ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் எத்தனை டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையானது குறைகிறது, அல்லது இவ்வளவு டிகிரி செல்சியஸ் குறையுது, இதுக்கு பேர் என்ன? புரியுதா உங்களுக்கு? அதே போல ஓசோன் அடுக்கு என்பது கீழ்கண்ட எந்த அடுக்கு இவ்வாறு அழைக்கப்படுகிறது? படியடுக்கு, இடையடுக்கு, அதெல்லாம் கலந்து கொடுத்துருவாங்க. ஆன்சர் படியடுக்கு. O3 லேயருடைய இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்ன இருக்கு, ஃபீச்சர் என்ன இருக்கு அப்படின்னா, புற ஊதா கதிர்களை இது வந்து வடிகட்டுறதுனால நமக்கு வந்து மனிதர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதில்லை, இல்லாட்டி ஸ்கின் கேன்சர் வந்துடும். இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். அப்போ உங்களுக்கு அரோரா பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? இடையடுக்க பத்தி தெரிஞ்சிருக்கணும். மேபி உங்களுக்கு ஸ்டேட் கொஸ்டின் அல்லது உங்களுக்கு மேட்ச் தி ஃபாலோயிங் இந்த மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா? இப்போ இன்னொரு விஷயம் கவனி பாருங்க. பாருங்க, வளிமண்டல கூட்டமைப்பு. வளிமண்டல கூட்டமைப்பு. இதுல பாத்தீங்கன்னா திடப்பொருட்களும் இருக்கும், திடப்பொருட்களும் இருக்கும், திரவமும் இருக்கும், வாயுவும் இருக்கும். இதெல்லாமே கலந்து வளிமண்டலத்துல ஒரு கலவையா காணப்படும். அப்ப திடப்பொருட்கள் அப்படின்னா என்ன சொல்லலாம்? எரிமலை சாம்பல் இருக்கும், எரிமலை சாம்பல், மண் துகள்கள், தூசுகள், ஓகேங்களா? மகரந்தம், மகரந்த துகள்கள், இதெல்லாமே இருக்கும். இதெல்லாமே வளிமண்டலத்துல காணப்படக்கூடிய திடப்பொருட்கள். திரவ பொருட்கள் அப்படின்னா எப்படி இருக்குன்னா, ஒரு மேக வடிவத்தில் இருக்கும், மேக வடிவில் நீர். வாயு, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இதுல பாத்தீங்கன்னா அதிகபட்சம் நைட்ரஜன் அதிகமா இருக்கு. நைட்ரஜன் என்ற வாயு கிட்டத்தட்ட 78 விழுக்காடு இருக்கிறது. ஆக்சிஜன் அப்படின்றது 21 விழுக்காடு. இதர கார்பன் டை ஆக்சைடு இது 0.03 விழுக்காடு, 0.03 விழுக்காடு. அப்போ நைட்ரஜன் 78, ஆக்சிஜன் 21, ரெண்டையும் கொட்டினாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 99 வந்துருச்சு. அப்போ இது ரெண்டையும் சேர்த்து என்ன சொல்றோம் அப்படின்னா, வளிமண்டலத்தின் நிரந்தர வாயுக்கள், நிரந்தர வாயுக்கள், பெர்மனன்ட் கேசஸ் அப்படின்னு சொல்லலாம். நைட்ரஜன் 78% இருக்கு, எனது அது அதிகமா இருந்தாலும் இதை வந்து நம்மளால சுவாசிக்க முடியாது. ஆக்சிஜன் வெறும் 21% தான், அதை மட்டும் தான் நம்மளால சுவாசிக்க முடியும். அதுவும் அந்த ஆக்சிஜன் எங்க வரைக்கும் தான் இருக்கும், அடியடுக்கு எல்லை வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு மேல போகும்போது ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சு போயிடும், மூச்சு திணறல் வரும். அப்போ ரெண்டும் சேர்த்துனா 78 ஒரு 21 99%. 100ல கிட்டத்தட்ட 3/4 இதுக்கே போயிடுச்சு, 3/4 ஃபுல்லாவே இதுக்கே போயிடுச்சு.
அப்ப இதர கார்பன் டை ஆக்சைடு சொல்லலாம். வேற ஆர்கான், இந்த ஆர்கானுடைய பர்சன்டேஜ்லாம் கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப கம்மியா வரும், 1% கம்மியா தான் வரும். ஆர்கான், ஹீலியம், ஓகேங்களா, நியான், ஓசோன், பாருங்க கிரிப்டான், ஜெனான், மீத்தேன், ஹைட்ரஜன், இந்த மாதிரி எக்ஸெட்ரா சொல்லிட்டே போலாம். அப்போ இதெல்லாம் இதர வாயுக்கள். பிரைமரி 2 கேஸ், நைட்ரஜன், ஆக்சிஜன். அது 78, இது 22, ரெண்டும் கூட்டினா 99%. இதர வாயுக்கள் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கான், ஹீலியம், நியான், ஓசோன், ஹைட்ரஜன், கிரிப்டான், ஜெனான், மீத்தேன் போய்கிட்டே இருக்கு. அப்ப இதெல்லாம் வாயு பொருட்கள். இது எல்லாமே வளிமண்டல கூட்டமைப்பாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு எப்படி கேட்பாங்க? ஒரே ஒரு மாடல் கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல என்ன கேட்கலாம்? பாருங்க, வளிமண்டலத்தில் 1000 மீட்டர் உயரத்திற்கு டேஸ் என்ற அளவில் வெப்பம் குறைகிறது. இதனை இயல்பு வெப்ப வீழ்ச்சி என்கிறோம். இயல்பு வீழ்ச்சி என்கிறோம். அப்படியே போற போக்கில் கேட்டுருவாங்க, சாதாரண கொஸ்டின் தான். அப்போ ஆப்ஷன் ஏ 2.50 டிகிரி செல்சியஸ், ஆப்ஷன் பி 5.6 டிகிரி செல்சியஸ், ஆப்ஷன் சி 6.5 டிகிரி செல்சியஸ், ஆப்ஷன் டி இவற்றில் ஏதுமில்லை. இவற்றில் ஏதுமில்லை நானும் ஒன்று கொடுக்குறேன். அப்ப ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் சி. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அங்க 6.5 டிகிரி செல்சியஸ் வந்துச்சுன்னா தான் ஆன்சர். அப்போ வளிமண்டலத்தில் 1000 மீட்டர் உயரத்திற்கு 6.5 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பமானது குறைகிறது எனில் இதனை இயல்பு வெப்ப வீழ்ச்சி என்கிறோம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. படிக்கிறது வந்து நார்மலா இருக்கும். அப்ப கொஸ்டின் வந்து உங்களுக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி கேட்கலாம். சம் டைம் வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுக்குறாங்க. எப்படின்னா உயரத்திற்கு 6.5 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு போட்டோம்ல, இந்த இடத்துல ஒரு டேஷ் போட்டுருவாங்க. என்ற அளவில் வெப்பமானது குறைகிறது, இதனை டேஷ் என்று அழைக்கின்றோம் அப்படின்ற மாதிரி டபுள் டேஷ் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அப்போ சிங்கிள் அண்ட் டபுள் டேஷ் இருக்கு. மேட்ச் தி ஃபாலோயிங் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் டைரக்ட் கொஸ்டின் இருக்கு, இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு, புக் பேக் கொஸ்டின் இருக்கு, பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கு, ரிப்பீட்டட் கொஸ்டின் இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு. அசர்ஷன் ரீஷன்லயே நிறைய டைப்ஸ் இருக்கு. கூற்று காரணம் இருக்கு, கூற்று 1, கூற்று 2, கூற்று 3, கூற்று 4, கூற்று 5 இருக்கு. இந்த மாதிரி கொஸ்டின் பேட்டர்ன் தான் மாறுமே தவிர மேட்டர்லாம் ஒண்ணுதான். புரியுதுங்களா? அப்போ வளிமண்டலம் அப்படின்ற ஒரு சாப்டர் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க அந்த வாயு, அந்த அடுக்குகள் பற்றி நீங்க 5 லேயர்ஸா பிரிச்சு அடியடுக்கு, படையடுக்கு, இடையடுக்கு, வெப்படுக்கு, வெளியடுக்கு அப்படின்றத பாட்பாட்டா பிரிச்சு நீங்க படிக்கும் பொழுது கொஞ்சம் அதிக நேரம் செலவிடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்து இந்த 1/4 மணி நேரம் கேப்ல நீங்க கண்டிப்பா இதை பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அட்லீஸ்ட் இதுல இருந்து ஒரு கேள்வி வந்துச்சுன்னா உங்களுக்கு 1.5 மார்க் ஆஸ் பர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம். ஓகேங்களா? 1.5 மார்க் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோல இதே போன்ற ஒரு சின்ன டாபிக்ல இருந்து சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது ஐஸ்வர்யா அகாடமி, ஆத்தூர். நன்றி.